இல்லாம நம்மளால வாழ முடியும். ஒரு மொபைல் ஃபோன் இல்லாம நம்மளால வாழ முடியும். ஒரு டிவியோ இல்லன்னா ஒரு ஃபேனு, லைட் இல்லாம கூட நம்மளால வாழ முடியும். ஆனா, உணவு இல்லாம வாழ முடியுமா? கண்டிப்பா முடியாது. அந்த உணவ குடுக்குற முக்கியமான ஒரு தொழில் தான் விவசாயம். ஓகேங்களா? அந்த உணவுத் தொ அந்த உண அந்த விவசாயத் துறையில இருக்கக்கூடிய நிறை, குறைகள் என்ன என்ன? என்ன? அத பத்தி அதுக்கான என்னென்ன சொல்யூஷன் நம்மளால குடுக்க முடியும்? இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில எப்படி விவசாயத்தில வந்து நெறைய பிரச்சனைகள் இருந்தது. இனி வரப்போற அந்த இனி வரப்போற காலங்கள்ல என்னென்ன மாரி மாற்றங்கள் பண்ணுனா, நம்மளோட விவசாயத்துல இம்ப்ரூவ் பண்ண முடியும்ன்னு சொல்ட்டு, நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா சொல்லப் போறேன். சமீபத்தமா இப்ப கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, விவசாயத்த பத்தி நெறைய நியூஸ் வந்துருத நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒண்ணு விவசாயிகள் வந்து கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. நிறைய வந்து இடத்துல வந்து போராட்டம் பண்றாங்க அது மாதிரி. ஓகேங்களா? போராட்டம் பண்றது நெறைய இடத்துல பார்த்திருப்போம். ஒரு 5, 6 வருஷமா போராட்டங்கள் வந்து விவசாயிகள் பண்றது ரொம்பவே நெறைய நடந்துகிட்டு இருக்கு. அவங்க விளைவிக்கிற பொருளையே அவங்களே ஆ ஒரு தக்காளியா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு கத்தரிக்காயா இருக்கட்டும், இல்ல எந்த பொருளா இருந்தாலும் நெல்லா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் அவங்களே ரோட்ல கொட்டுறாங்க. மார்க்கெட்ல ஒழுங்கா பிரைஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ப்ராப்ளம் விவசாயிகளுக்கு வந்து இருக்கு. நிறைகள விட குறைகள் தான் அதிகமா இருக்கு. 90% மேக்ஸிமம் ஒரு 85 டூ 90% ஆன விவசாயிகளுக்கு வந்து இப்ப வரக்கூடிய லாஸ்ட் ஒரு 7, 8 வருஷமா ரொம்ப நிறைகள் லாபம் ஈட்டுறத விட கஷ்டமா தான் விவசாயத்த வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 15, 20% ஆஃப் மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, விவசாயத்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விவசாயம் ஒரு லாபகரமான தொழிலா மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வர. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணி அந்த விவசாயத்துல இப்போ 80% ஆஃப் த விவசாயிகள் வந்து என்ன தப்பு பண்றாங்க? அந்த 20% அந்த விவசாயிகள் வந்து என்ன சரியா பண்ணி விவசாயத்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்கங்கிறது தான் நம்மளுக்கு வந்து தெரியணும். அந்த இது தெரிஞ்சா நம்மளும் ஒரு லெவலுக்கு எடுத்து வச்சு அடுத்த லெவலுக்கு போயிரலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேசிக் ஓகேங்களா? பேசிக் அக்ரிகல்ச்சர்னா என்ன? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விளைகள வந்து விளைவிக்கக்கூடியது. ஒரு விதைகள வந்து போட்டு விளைவிக்கக்கூடிய ஒரு தொழில். நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிட்டு இருக்காங்க, விவசாயம்னா, ஆ நெல்ல போட்டு ஹார்வெஸ்டிங் பண்ணி, ஆ ஈல்ட் எடுத்து மகசூல் எடுக்கிறது மட்டும் தான் விவசாயம். இல்ல. விவசாயம்ங்கிறது வந்து ஒரு நெறைய துறைகள் சேர்ந்தது தான் விவசாயம். ஒரு கால்நடை துறையோ, இல்லன்னா மீன்வளத்துறையோ, அது மாரி நெறைய துறைகள். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு அந்த கால்நடைய வளர்க்கறதுல இருந்து, நம்ம ஒரு ஆடு, மாடுகள், கோழி வளர்க்கறது வந்து அதுவும் விவசாயம் சம்பந்தமான ஒரு தொழில்கள்ல தான் வரும். ஓகேங்களா? விவசாயம்ங்கிறது வந்து ஒரு நெல்ல போட்டு, ஒரு விதைய போட்டு அதிலிருந்து மகசூல் எடுக்கிறது மட்டும் இல்ல. தென் விவசாயம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அத அறுவடை பண்ணதுக்கப்புறம், அதிலிருந்து வரக்கூடிய அந்த ப்ராசஸிங்லாம் இருக்குல்ல. அந்த பேக் பண்றது, அத ப்ராசஸிங் பண்ணி மார்க்கெட்டிங் கொண்டு போய் நம்மள சேர்க்கிறது வர, அது வந்து விவசாயத்துக்கான ஒரு தொழிலா தான் கன்சிடர் படப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து விவசாயத்துக்கு நம்ம எப்படி வெஸ்டீஜுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கோ, அதே மாதிரி விவசாயத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு. என்ன சிஸ்டம்னா, இன்புட்ஸ், அவுட்புட்ஸ், ப்ராசஸ்ன்னு நெறைய சிஸ்டம் இருக்கு. என்ன என்ன அது இன்புட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம என்ன போடப் போறோம்? என்னென்ன தேவைகள் இருக்கு? இன்புட்ஸ் நம்ம மூலியமா என்ன குடுக்கப் போறோம்? அது வந்து ஒண்ணு வந்து மெஷினரிஸ். நம்ம டிராக்டரா இருக்கட்டும், இல்லன்னா ஆ அறுவடை அறுவடை இயந்திரமா இருக்கட்டும், இல்லன்னா களை எடுக்கிற இயந்திரமா இருக்கட்டும். அது மாரி இயந்திரங்கள பயன்படுத்துறது. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விதைகள். விதைகளை போடுறதும் அது ஒரு இன்புட் தான். 3வது வந்து உரங்கள். அதாவது கெமிக்கல் உரங்களா இருக்கலாம். இல்லன்னா செயற்கை உரங்கள். எந்த உரங்களா இருந்தாலும் சரி. இத வந்து இன்புட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இன்புட்ஸ்ல வந்து ஹியூமன் இன்புட்ஸ்ன்னு தனியா இருக்கு. இது வந்து நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ற இன்புட்ஸ். ஹியூமன் இன்புட்ஸ் அதாவது மனிதர்களால செயல்படுத்தக்கூடிய இன்புட்ஸ்ன்னு நெறைய இருக்கு. அதாவது அந்த விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல. அந்த மகசூல் விளைவிக்கக்கூடிய ஒரு நெல்லா இருக்கலாம். இல்லன்னா ஒரு தக்காளியா இருக்கலாம். இல்லன்னா ஒரு வெண்டைக்கா, பச்சை மிளகா அது மாரி விளைவிச்சதுக்கு அப்புறம் அத நம்ம எடுத்துட்டு போய் ஒரு ஸ்டோர் பண்றோம்ல. அது வந்து மனிதர்களோட வேலை தான். ஓகேங்களா? இன்னொன்னு லேபர்ஸ் இருக்காங்கல்ல. அதுவும் மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு இன்புட்ஸ் தான். ஒரு களை எடுக்கிறதா இருக்கட்டும், ஆ வயல தயார்படுத்துறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மருந்தடிக்கிறதா இருக்கட்டும், அறுவடையே நெறைய பேர் இன்னும் கையில தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாரி இருக்கட்டும். அது மாரி பூச்சி மருந்து, களை மருந்து, அது மாரி ஸ்ப்ரே பண்ற தொழில்நுட்பங்கள் இருக்குல்ல. அதெல்லாம் பண்றது விவசாயிகள் தான். தென் வந்து மெஷினரீஸ். அந்த நம்ம இன்புட்ஸ் குடுக்குற அந்த மெஷினரீஸ வந்து யூஸ் பண்றது யாரு? நம்ம தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதுவும் அதுவும் ஒரு இன்புட்ஸ்ல வரும். தென் அந்த வளங்கள் இருக்குல்ல, உரங்கள் இருக்குல்ல, கெமிக்கல் உரங்களா இருந்தாலும் சரி, நம்ம செயற்கை உரங்களா இருந்தாலும் சரி, அத வந்து அப்ளை பண்றது நம்ம தான். இது வந்து ஹியூமன் இன்புட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பிசிக்கல் இன்புட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிசிக்கல் இன்புட்ஸ்னா என்னன்னா, இயற்கையா நடக்கக்கூடிய சில விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்புட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி. சூரிய ஒளி வந்து ஒரு ஒரு தாவரத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. சூரிய ஒளி ஒரு எந்த தாவரத்துல அதிகமா பட்டு ஒளிச்சேர்க்கை நடக்குதோ, அந்த தாவரத்துல தான் கிளைகள் அதிகமா புடிச்சு, பூக்களும், காய்களும் பெருகும் நமக்கு. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம
மழையை நம்பி தான் மேக்சிமம் ஒரு 100% விவசாயிகள் இந்தியாவில் இருக்காங்கன்னா அதுல ஒரு 35 40 50% மக்கள் வந்து மழையை நம்பி தான் இருக்காங்க. ஓகேங்களா? அது மழை வந்து ரொம்பவே முக்கியத்துவமா இருக்கு. அதை வந்து அதுவும் ஒரு இன்புட்ஸ்ல வரும். பிசிக்கல் இன்புட்ஸ்ல அது வரும். இன்னொன்னு வெப்பநிலை, டெம்பரேச்சர், எந்த டெம்பரேச்சர் வந்து எந்த கிராப்புக்கு எப்படி சூட் ஆகுது அது மாதிரி. இன்னொன்னு மண்ணோட தன்மை, மண்ணோட திறன் இருக்கு. மண்ணுக்கு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? மண்ணுக்கும் நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதர் ஸ்ட்ரக்சரை பொறுத்தும் அது ஒரு பிசிக்கல் இன்புட்டா மாறுது. ஓகேங்களா? ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸிங். ப்ராசஸிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடியது. அதாவது மெஷினரியை வச்சும் நம்மளோட ஹியூமன் இன்புட்ஸ் நம்மளை வச்சும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இன்புட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உழவு ஓட்டுதல், ப்ளவிங்னு சொல்லுவாங்க. அந்த உழவு ஓட்டுறது. ஓகேங்களா? அந்த உழவு ஓட்டுதல் வந்து ரொம்பவே முக்கியமானதா வந்து அந்த ப்ராசஸ்ல இருக்கு. ரெண்டாவது வந்து சோவிங், விதைக்கிறது. அந்த விதைக்கக்கூடியதும் மூணாவது ஸ்ப்ரேயிங். ஸ்ப்ரேயிங் பண்றதும் ஒரு ப்ராசஸ் தான். நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அறுவடை. ஓகேங்களா? ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அறுவடை பண்றது, அது ஒரு ப்ராசஸ். இது மாதிரி 4 ப்ராசஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து வரக்கூடியதான் நமக்கு வந்து அவுட்புட்டா வரும். அந்த அவுட்புட்டா வர்றதுதான் நமக்கு வரக்கூடிய ஈல்டு. அந்த கிராப்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஈல்டு தான் அது வந்து அவுட்புட். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு சின்ன சின்ன நம்ம செய்யக்கூடிய சில ப்ராசஸ் தான். ஓகேங்களா? அதுலயும் சில சிஸ்டமா வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடியது. இதெல்லாம் இன்புட்ஸ், இதெல்லாம் ப்ராசஸிங். இந்த மாதிரி ப்ராசஸிங் நடக்குது, அவுட்புட் இது மாதிரி வருதுன்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர்னா வெறும் விவசாயம் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? பயிர் பண்ற நெல்லு, அதாவது தானியங்களை பயிர் பண்றது மட்டும் விவசாயம் கிடையாது. அதோட சேர்த்து ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ், அதாவது தோட்ட பயிர்கள் இருக்குல்ல, தோட்ட பயிர்கள் அதாவது காய்கறி பயிர்கள், நெல்லோ தக்காளியோ அது மாதிரி பயிர்களும், பின்ன பூக்கள், மல்லி சாமந்தி அது மாதிரி பூக்கள் பூக்கள் பயிர்கள் இருக்கு. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்னமெண்டல்ஸ்னா அந்த அழகு சாதன செடிகள்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்னமெண்டல் கிராப்ஸ். தென் வந்து மெடிசினல் பிளான்ட்ஸ்னா மருத்துவம், மூலிகை செடிகள் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த தோட்டக்கலைக்குள்ள வரும். ஓகேங்களா? மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரினா உட், மரங்கள் இருக்கக்கூடிய அந்த காடுகள்ல இருக்கக்கூடிய மரங்கள்லாம் இருக்க ரப்பரு, ஓகேங்களா, தேக்கு, அது மாதிரி பல்லாண்டு பயிர்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரும். அதுவும் அக்ரிகல்ச்சர்ல அது ஒரு பிரான்ச். நாலாவது அனிமல் ஹஸ்பண்டரி, கால்நடைத்துறை. கால்நடைத்துறைகள் இருக்குல்ல, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, அது மாதிரி கால்நடைகளை வளர்க்கிறதும் ஒரு விதமான அக்ரிகல்ச்சர் பிரான்ச்சஸ்குள்ளதான் வரும். ஓகே. அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷரிஸ், மீன் வளத்துறையும் நம்ம அக்ரிகல்ச்சர் பிரான்ச்சஸ்ல தான் வரும். மீனை வளர்க்குறாங்கல்ல, இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம விவசாயம் அப்புறம் அனிமல் ஹஸ்பண்டரி மூணையுமே சேர்த்து விவசாயம் பண்ணக்கூடியது வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டும் நம்ம அக்ரிகல்ச்சருக்குள்ள தான் வருது. ஓகேங்களா? நாலாவது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். நம்ம யூஸ் பண்ற மெஷினரிஸ் இருக்குல்ல, டிராக்டரா இருக்கட்டும், ட்ரோன்ஸா இருக்கட்டும், களை எடுக்கிறதுக்கு அந்த மிஷினா இருக்கட்டும், ஸ்ப்ரேயிங் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் இந்த பட்லிங் பண்றது, தொழி அடிக்கிற மிஷினா இருக்கட்டும், அறுவடை இயந்திரமா இருக்கட்டும், அது எல்லாமே அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரும். ஓகேங்களா? இது வந்து ஆறாவது. ஏழாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோம் சயின்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம விளைச்சல் வருதுல, விளைச்சல் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அறுவடை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த தானியங்களை நம்ம என்ன பண்ண போறோம்? வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், மதிப்பு கூட்டி விற்கிறது. ஓகேங்களா? அது வந்து ஹோம் சயின்ஸ் அதுல வரும். ஓகேங்களா? ஹோம் சயின்ஸ் மதிப்பு கூட்டுதல்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் என்னன்னு. ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனின்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு யூனியனுக்கும் எஃபிஓன்னு ஒரு எஃபிசின்னு ஒரு கம்பெனி வந்து இருக்கும். உழவர் உற்பத்தி நிலையம்னு. அந்த உழவர் உற்பத்தி நிலையத்துல வந்து ஒரு குழு இருக்கும். அந்த குழுவுல வந்து 1000 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 1000 பேத்துல அவங்களுக்கு தேவையான சப்சிடிஸ் வந்து அந்த குழு, லோன்ஸ் சப்சிடிஸ் அந்த குழுல இருந்து வழங்குவாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற மேக்சிமம் விவசாயிகளுக்கு வந்து அது மாதிரி குழு இருக்கிறதே தெரியல. அந்த குழு எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனி எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடலை இல்லைன்னா ஒரு தக்காளி இல்லைன்னா நம்ம ஒரு நெல்லை இருக்குன்னு, இல்ல உளுந்து அது மாதிரி பயிர்கள் இருந்துச்சுன்னா அந்த விதைகளை கொண்டு போய் அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி இருக்குல்ல, அந்த உழவர் உற்பத்தி நிலையத்துல நம்ம போய் கொடுத்தோம்னா அவங்க வந்து அதை வந்து எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை மதிப்பு கூட்டுதல் செய்வாங்க. இப்ப கடலையா இருந்துச்சுன்னா அதை கடலை எண்ணெயா மாத்துறது. ஓகேங்களா? உளுந்தா இருந்துச்சுன்னா அதை உளுந்துக்கு தேவையான சில அந்த நம்ம யூஸ் ஃபுட் வேலைக்கு யூஸ் பண்ற அது மாதிரி நிறைய மதிப்பு கூட்டுதல் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி சொல்லுவாங்க. அதுவும் ஒரு கேட்டகரி. ஓகேங்களா? பிரான்ச்சஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல அது வருது. இத்தனை கேட்டகரி இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து தான் அக்ரிகல்ச்சர் கேட்டகரி. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர்னா வெறும் தானியங்களை பயிர் பண்றது மட்டும் இல்ல. இந்த எல்லா கேட்டகரியும் சேர்ந்தது தான் விவசாயத்துறை. ஓகேங்களா? தென்
அக்ரிகல்ச்சரோட ரோலு அப்புறம் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து நம்ம அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி லிவ்லிஹுட். லிவ்லிஹுட்னா நம்ம கால்நடைகளா இருக்கலாம், நம்ம மனித உயிர்களா இருக்கலாம். அதெல்லாம் ஒரு சோர்ஸ். அதெல்லாம் வாழ்றதுக்கு ஒரு சோர்ஸ். ஓகேங்களா? 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபுட். உணவு உற்பத்தி வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. ஓகேங்களா? ஒரு நாட்டுல வந்து உணவு பஞ்சம் வந்துச்சுன்னா, அந்த நாடே அழியக்கூடிய அழிஞ்ச நாடுகள்லாம் உண்டு, உணவு பஞ்சத்தினால. அந்த உணவு குடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ், மிக இம்பார்ட்டன்டான சோர்ஸ் குடுக்குறது வந்து நம்ம விவசாயத்துறை தான். 4வது வந்து கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவென்யூ வருதுல்ல, அதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்ம அக்ரிகல்ச்சர் தான், விவசாயத்துறை தான். 5வது என்னன்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல்ஸ். அக்ரிகல்ச்சர் நெறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்கு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம். இல்ல நெறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்கு. அது எல்லாத்துக்குமே மூலக்காரணம், ரொம்ப மிகப்பெரிய மூலக்காரணமா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயத்துறை தான். நெறைய இண்டஸ்ட்ரியா இருக்கலாம். நம்ம போடுற ட்ரெஸ்ல இருந்து, சாப்பிடுற உணவுல இருந்து, நம்ம கால்ல போடுற செருப்புல இருந்து, நம்ம போடுற ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே அக்ரிகல்ச்சர் சம்மந்தமா இருக்கும். அக்ரிகல்ச்சர் சம்மந்தமா, விவசாய சம்மந்தமா ஒரு ஒரு பொருள் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நோட் புக்கா இருக்கலாம், ஒரு பென்சிலா இருக்கலாம், ஓகே, ஒரு கிரிக்கெட் பேட்டா இருக்கலாம். ஓகே, நம்ம பெட்டா இருக்கலாம், பில்லோ, தலகாணி, அது மாதிரி எதை எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து அது மூலியமா தான் தயாரிக்கப்படுது மேக்சிமம். ஓகேங்களா? 6வது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரேடு. அந்த ஏற்றுமதி இறக்குமதியில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்தியா வந்து அந்த ஏற்றுமதி இறக்குமதியில முக்கிய பங்கு வகிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம விவசாயம் தான். 7வது என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு. நிறைய நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்புக்கு, நிறைய பேர்த்துக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறது வந்து விவசாயத்துறையா இருக்கு. நேரடியா கிடையாது, மறைமுகமா. ஓகேங்களா? நேரடியா பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றது மட்டும், விவசாய வேலை வாய்ப்பு கொடுக்கறது மட்டும் கிடையாது. மறைமுகமா நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய இருக்கு. ஒரு காட்டன் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம். ஓகேங்களா? வேற எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும், ஒரு பிஸ்கட் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் இருக்கலாம். அதுக்கும் நம்ம அக்ரிகல்ச்சர் சோர்சஸ் தான் போகுது. ஓகேங்களா? அது மாதிரி நிறைய விதமான வேலை வாய்ப்புகளை கொடுக்கறது வந்து விவசாயத்துறையோட முக்கியமான வேலையா இருக்கு. ஓகே. தென் நம்ம இந்தியால எப்படி அக்ரிகல்ச்சர் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சும்மா ஓவராலா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலா நம்ம இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து இந்தியாவோட முதுகெலும்பு வந்து கிராமங்கள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்தியாவோட ஒரு முதுகெலும்பு வந்து விவசாயமா இருக்கலாம். ஆனா அந்த விவசாயத்துக்கு முக்கிய காரணம் வந்து முதுகெலும்பா இருக்கிறது வந்து கிராமங்கள் தான் மேக்ஸிமம். 75% வந்து ஒரு வில்லேஜ்ல வாழ்றாங்கன்னா, அதாவது ஒரு வில்லேஜ்ல வாழ்றாங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 75% மக்களுக்கு வந்து ஒரு தொழிலா இருக்கிறது வந்து விவசாயம் தான். ஓகேங்களா? அந்த விவசாயம் மூலியமா தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய அந்த கிராமப்புறங்கள்ல நடக்கிற விவசாயங்கள் மூலியமா தான் இன்னைக்கு சிட்டி சைடு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் அதுதான். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, 43% ஆஃப் த இந்தியன், அந்த இந்தியாவோட மொத்த நில வரைபடம் இருக்குல்ல, அதுல வந்து மொத்த லேண்ட்ல வந்து 43% வந்து அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேயா? 3வது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பொருளாதாரம். இந்திய பொருளாதாரத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து விவசாயம். அந்த இந்திய பொருளாதாரத்த பத்தி நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். தென் வந்து 1 பில்லியன் பீப்பிளுக்கு அதிகமான, மோர் தென் 1 பில்லியன் பீப்பிளுக்கு அதிகமானவர்களுக்கு ஃபுட்ட வந்து, அதாவது உணவு குடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான துறையா இருக்கிறது வந்து நம்ம விவசாயம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 51 மேஜர் கிராப்ஸ வந்து புரொடியூஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது நான் சொல்றது வந்து மேஜர் கிராப்ஸ். முதன்மை பயிர்கள். 51 முதன்மை பயிர்கள். நெறைய அப்புறம் மைனர் கிராப்ஸ் நெறைய இருக்கு. நெறைய கிராப்ஸ் வந்து நெறைய இருக்கு. அந்த மாரி 51 மேஜர் கிராப்ப புரொடியூஸ் பண்ற கண்ட்ரி வந்து நம்ம இந்தியா தான். அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏற்றுமதி இருக்குல்ல, அந்த ஏற்றுமதி, அந்த வணிகத்துல வந்து முக்கியமா 6ல 1 பங்கு கான்ட்ரிபியூட் பண்றது நம்ம அக்ரிகல்ச்சர்லாம். ஓகேங்களா? இது மாதிரி நெறைய விதத்துல வந்து அக்ரிகல்ச்சர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்தியால முக்கியமா. ஓகேங்களா? தென் நான் இந்திய பொருளாதாரத்த பத்தி சொல்லணும்னு உங்கட்ட சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதான். இந்திய பொருளாதாரங்கிறது வந்து 3 செக்டரா, 3 கேட்டகரியா வந்து பிரிச்சிருக்காங்க. இந்திய பொருளாதாரம் ஜிடிபின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஜிடிபி வந்து எப்படி கணக்கெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபின்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு நாட்டோட வளர்ச்சி எத பொறுத்து, அ வளர்ச்சி அடைந்த நாடா, இல்ல வளர்கின்ற நாடா, இல்லன்னா வளர்ந்து கொண்டிருக்கிற நாடா, இல்ல வளராத நாடான்னு தீர்மானிக்கிறது வந்து இந்திய பொருளாதாரம். அந்த ஜிடிபி தான் தீர்மானிக்குது. ஓகேங்களா? அந்த ஜிடிபில வந்து 3 விதமான கேட்டகரியா வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? பிரைமரி, அதாவது முதன்மை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை அப்படின்னு. பிரைமரியில வந்து நம்ம அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், அதாவது மீன்வளத்துறை, டெய்ரி அந்த பால்வளத்துறை, தென் வந்து ஃபாரஸ்ட்ரி, அந்த மரங்கள் இருக்குல்ல, அந்த ஃபாரஸ்ட் சம்பந்தமான அந்த அந்த மரங்கள், அந்த அந்த வுட் இண்டஸ்ட்ரி, அது மாதிரி. ஓகேங்களா? தென் செகண்டரி வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தொழிற்சாலைகள். என்னென்ன தொழிற்சாலைகள்னா, கார் தொழிற்சாலைகள், பைக்கு, அது மாதிரி தொழிற்சாலைகள் இருக்குல்ல, அந்த தொழிற்சாலைகள்லாம் இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள வரும். இண்டஸ்ட்ரீஸ் கீழ வரும். ஓகேங்களா? 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி. 3வது டெர்ஷரின்னா சர்வீஸ் செக்டர்.
சர்வீஸ் செக்டர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே, அப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டி, டீச்சிங்கு, டூரிசம். ஓகேங்களா? அது மாதிரி ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்குல்ல, அது மாதிரி அது எல்லாமே சர்வீஸ் செக்டர்ஸ்குள்ள வரும். ஓகேங்களா? இது வந்து 3 கேட்டகரியா வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த 3 கேட்டகரியை எந்த அளவு பங்களிப்பு கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரைமரி கேட்டகரி இருக்குல்ல, நம்ம அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், மீன்வளத்துறை, பால்வளத்துறை, அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இந்த பிரைமரி டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து வந்து மொத்தமா மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 60% மக்கள் வந்து இந்த பிரைமரி சோர்ஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரைமரி செக்டார்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தொழிலா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க 60% மக்கள். பாக்கி 40% மக்கள் வந்து செகண்டரி, அந்த தொழிற்சாலைகளும் அந்த சர்வீஸ் செக்டார் இருக்குல்ல, சர்வீஸ் செக்டார்னா அந்த ரயில்வே, டூரிசம், ஹாஸ்பிட்டல், டீச்சிங், இது மாதிரி துறைகளை வந்து பாக்கி இது ரெண்டுமே சேர்ந்து 40%. நம்ம அக்ரிகல்ச்சர் கேட்டகரி மட்டும் 60% மக்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 கேட்டகரியும் சேர்ந்து வந்து மொத்தமே 40% தான். ஓகேங்களா? ஆனா வரக்கூடிய அந்த நிலைமை எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த 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 கிராஃபை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். 60% மக்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் கேட்டகரி வந்து வெறும் 18% இந்திய பொருளாதாரத்துல தான் பங்கு வகிக்குது. இந்திய பொருளாதாரத்துல வெறும் 18% மட்டும்தான் பங்கு வகிக்குது. நல்லா நோட் பண்ணி பாருங்க. 60% மக்கள். ஓகே, பாக்கி 40% ஆஃப் த மக்கள் வந்து சர்வீஸ் செக்டரும் இண்டஸ்ட்ரி செக்டரும் நான் சொன்னேன். அவங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பாருங்க, 56 + 26 கிட்டத்தட்ட ஒரு 82, 80 to 85% மக்கள் வந்து 85% கான்ட்ரிபியூட் பண்றது வந்து அந்த 40% ஆஃப் த சர்வீஸ் செக்டரும் இண்டஸ்ட்ரி செக்டர் தான். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணப்புழக்கம் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கு. விவசாயிகளுக்கு போகக்கூடிய அந்த பணப்புழக்கமா இருக்கிறது அது வந்து ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு. இந்த செக்டார்ஸை பார்த்தீங்களா நல்லாவே தெரியும். ஓகே, 60% ஆஃப் மக்கள் வந்து ஒன்னா சேர்ந்து 18% தான் இந்தியன் அந்த ஜிடிபியில கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. 42 மில்லியன் ஹெக்டேர்ஸ் இருக்கு. கிராஸ் கிராப்டு ஏரியால வந்து 190.8 மில்லியன் ஹெக்டேர்ஸ், நெட் கிராப்டு ஏரியா வந்து 56.9 மில்லியன் ஹெக்டேர்ஸ் வந்து இவ்வளவு லேண்ட் கெப்பாசிட்டி வந்து இந்தியால வந்து இருக்கு. ஓகேங்களா? இன்னும் ஒரு டேட்டா பாருங்க. இந்த டேட்டால பாத்தீங்கன்னா, ஆமா, இந்தியா வந்து நம்பர் 1 கண்ட்ரி வந்து பாப்புலேஷன்ல. ஓகேங்களா? பாப்புலேஷன்ல வந்து நம்பர் 1 கண்ட்ரியா இருக்கு. க்ரோவிங் பாப்புலேஷன்லயும் இந்தியா வந்து நம்பர் 1 தான். வளர்ந்து வர்ற பாப்புலேஷன்லயும் நம்பர் 1 தான். இப்பயும் நம்ம வந்து நம்பர் 1 தான் இருக்கும். ஆனா மத்த கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியால விவசாய நிலங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே வருது. ரொம்ப ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. மத்த கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, கனடா, பிரேசில், அது மாதிரி கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியால ஒரு மனுஷன்ட்ட ஒரு பர்சன்ட்ட இருக்கிற லேண்டோட அளவு வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. அதாவது ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்ட்ட ஒரு மனிதர்கிட்ட வந்து 2.8 ஹெக்டேர் வந்து ஆவரேஜா இருக்கு ஒரு பர்சன்ட்ட. ஓகேனா, பெர் கேபிட்டா அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.8 ஹெக்டேர் இருக்கா. அந்த 2.8 ஹெக்டேர் வந்து ஆஸ்திரேலியால ஒரு பர்சன்ட்ட அவ்வளவு ஆவரேஜா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? கனடால பாத்தீங்கன்னா 1.35 ஹெக்டேர் வந்து ஒரு பர்சன்ட் வந்து இருக்கு. நிலங்கள், விவசாய நிலங்களா இருக்கட்டும் இல்ல நிலங்களா இருக்கட்டும். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரேசில்ல பாத்தீங்கன்னா 0.33 ஹெக்டேர்ஸ் வந்து ஒரு பர்சன்ட் ஆவரேஜா இருக்குங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா மத்த கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி. ஓகேங்களா? இதுவே நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா பாருங்க, 1959 காலகட்டத்துல 0.89 ஹெக்டேர்ஸ் வந்து இந்தியால வந்து இருந்திருக்கு. ஒரு மனிதர் ஒரு விவசாயி இருக்காருன்னா அந்த விவசாயிட்ட ஆவரேஜா 0.89 ஹெக்டேர் வந்து அவர்கிட்ட வந்து இருந்திருக்கு 1951ல. ஓகேங்களா? இதே 2023ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே டிக்ளைன் ஆயிருக்கு. அப்படியே சரிவை சந்திச்சிருக்கு. இந்தியால விவசாயம் பண்ணக்கூடிய லேண்ட் வந்து ரொம்பவே சரிவை வந்து சந்திச்சிருக்கு. பாருங்க, 0.17 ஹெக்டேர் மாத்திரம் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்கு. இது வந்து 2023ல எடுத்த டேட்டா. ஓகேங்களா? இது வந்து 2023ல இருக்கக்கூடிய டேட்டா. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா இன்னொரு டேட்டா நீங்க பாருங்க. இது பாருங்க, அக்ரிகல்ச்சர் லேண்ட் பெர்சன்டேஜ் வந்து இந்தியால வந்து எந்த அளவு இருந்திருக்கு, இப்போ எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்க. 1960 காலகட்டத்துல பாருங்க 58%, கிட்டத்தட்ட 59% வந்து விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்கள் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? 1970கள்ல கிட்டத்தட்ட 60% மாறி இருக்கு. 1980, 90கள்ல 61, 60ன்னு படிப்படியா மேல ஏறி இருக்கு. 2000 காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 60%ங்கிற காலகட்டத்துக்கு மேல வந்து ஏறி வந்திருக்கு. இப்ப பாருங்க 2024, 25 இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அப்படியே 1960 காலகட்டத்துல என்ன விவசாய நிலங்கள் இருந்துச்சோ அந்த லெவலுக்கு சரிஞ்சுக்கிட்டு வருது. விவசாய நிலங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே சரிஞ்சுக்கிட்டு வருது.
1960களில் 58.8% இருந்த விவசாய நிலங்கள் இப்ப 2024 பாத்தீங்கன்னா 2024-25 காலகட்டத்துல மறுபடியும் டிக்ளைன் ஆயிருச்சு, 58.9%க்கு வந்துருச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்கன்னா ஃப்ரெக்மெண்டல் லேண்ட். ஃப்ரெக்மெண்டல் லேண்டுன்னு பாத்தீங்கன்னா அந்த வாரிசு சொத்துக்கள்னு சொல்லுவாங்கல்ல, வாரிசு சொத்துக்கள். இப்போ ஒரு 2 பசங்க, ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு விவசாயிக்கு 2 பசங்க இருக்காங்கன்னா அந்த சொத்துக்கள் வந்து 2 பாதியா பிரிஞ்சு போகும். ஒரு ஒரு 2 ஏக்கர் இருந்து ஒரு 2 ஏக்கர் வந்து ஒரு விவசாயி வச்சிருக்காருன்னா ஒரு சொத்தை வந்து பிரிக்கும் போது அது வந்து 1 ஏக்கர் 1 ஏக்கரா மாறும், பிரியும். ஓகேங்களா? அந்த 1 ஏக்கர் வந்து நான் சொல்றது ஒரு ஜெனரேஷனுக்கு. அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும், அவங்களுக்கு பசங்க வரும்போது அப்படியே பிரியும். விவசாய நிலங்கள் வந்து பிரிஞ்சுக்கிட்டே வருது. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான ரீசனா சொல்லப்படுது. மூணாவது, இந்தியால என்னென்ன மைல்ஸ்டோன்ஸ், என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க இந்தியால. நிறைய ரெவல்யூஷன் வந்து நிறைய வந்து நடந்திருக்கு. ஓகே, நிறைய புரட்சிகள் வந்து நிறைய வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. அதாவது மில்க்குக்கு, அதாவது பால் உற்பத்திக்கு, பெட்ரோலியம் டீசலுக்கு, அது மாதிரி நிறைய நிறைய பொருட்களுக்கு வந்து புரட்சிகள் வந்து இந்தியாவில் வந்து நடந்திருக்கு. ஆனா முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு புரட்சி தான் பசுமை புரட்சி. இந்தியாலேயே உணவு உற்பத்திய தூக்கி நிறுத்தின ஒரு புரட்சி தான் பசுமை புரட்சி. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அந்த பசுமை புரட்சி வந்தது தப்புன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்து நான் வந்து அதுக்கடுத்த வரப்போற செஷன்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா பசுமை புரட்சி வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1960 அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்தியால வந்து ஒரு உணவு பஞ்சம் வரக்கூடிய ஒரு கட்டாயம் வந்து வந்துச்சு. 1960 அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து உணவு பஞ்சம் வரக்கூடிய ஒரு கட்டாயம் வந்து வரக்கூடிய சூழ்நிலை வரப்போகுதுன்னு கட்டாயம் வந்துச்சு. அப்ப இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, இந்த உணவு பற்றாக்குறையை தீர்க்கிறதுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுக்கணும், இல்லைன்னா இந்தியா வந்து அந்த உணவு பற்றாக்குறையில வந்து அழிஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போடுறாங்க. இந்திய சயின்டிஸ்ட், அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட், மற்ற எல்லா மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு உற்பத்தியை கூட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அப்புறம் தான் 1960 அந்த காலகட்டத்துல எம்.எஸ். சுவாமிநாதன், நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் சயின்டிஸ்ட். அந்த ஐயா என்ன பண்ணாருன்னா பசுமை புரட்சின்னு ஒண்ணு கொண்டு வராரு. பசுமை புரட்சின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா வந்து ட்ரெடிஷனல் ஃபார்மிங், பாரம்பரிய விவசாயம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் வந்து பாரம்பரிய விவசாயம்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாரம்பரிய விவசாயம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலம் இருக்கும், விதைகள் இருக்கும். அந்த நிலத்துல விதைகளை போட்டு என்ன வருதோ அதை வந்து எடுத்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 10 மூட்டையோ 12 மூட்டையோ வந்ததை வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எந்த உரங்களோ எந்த விதமான பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி எதுவுமே அடிச்சது கிடையாது அந்த பாரம்பரிய விவசாயத்துல. தென் பாரம்பரிய விவசாயத்துல எவல்யூஷன் ஆச்சு. சாணி உரங்களை போட்டாங்க. ஓகேங்களா? அந்த பாரம்பரிய விவசாயத்துல வந்து சாணி உரங்களை போட்டு விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சாணி உரங்களை பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 12 மூட்டை ஒரு ஏக்கர்ல கிடைக்கக்கூடியது வந்து கொஞ்சம் அந்த சாண உரங்களை போட போட 15 டு 17 மூட்டை ஆவரேஜா ஒரு 4-5 மூட்டை எக்ஸ்ட்ரா கிடைக்க ஆரம்பிச்சிச்சு விவசாயிகளுக்கு. ஓகேங்களா? அதுதான் பாரம்பரிய விவசாயம் சொல்லுவாங்க. ஆனா அந்த பாரம்பரிய விவசாயத்தின் மூலியமாவும் நமக்கு வந்து உணவு பற்றாக்குறையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனாலதான் அது மாதிரி ஒரு கமிட்டி அமைச்சு பசுமை புரட்சி வந்து கொண்டு வந்தாரு. ஓகேங்களா? எம்.எஸ். சுவாமிநாதன் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த பசுமை புரட்சியோட முக்கியமான வேலை என்ன, முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு உற்பத்தியை வந்து பெருக்கணும். ஓகேங்களா? உணவு உற்பத்தியை பெருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சிந்திச்சதுலதான் கண்டுபிடிச்சதுதான் வந்து வீரியமிக்க வித்துக்கள். வீரியமிக்க வித்துக்கள்னா ஹைபிரிட் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம விவசாயத்துல யூஸ் பண்ணக்கூடிய நெல்லு விதையா இருக்கட்டும், தக்காளி விதையா இருக்கட்டும், வெண்டை விதையா இருக்கட்டும், மக்காச்சோள விதை, பருத்தி விதை, எல்லா விதைகளுமே அப்ப கண்டுபிடிச்ச அந்த ஹைபிரிட் வித்துக்கள் தான், ஹைபிரிட் சீட்ஸ் தான். ஓகேங்களா? அந்த ஹைபிரிட் சீட்ஸ் என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா வந்து நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பாரம்பரிய விவசாயத்துல ஒரு 15 டு 17 மூட்டை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க விவசாயிகள், வெறும் சாண உரங்களை மட்டும் போட்டு. ஆனா இந்த பசுமை புரட்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த வீரியமிக்க வித்துக்கள், அந்த ஹைபிரிட் சீட்ஸ் இருக்குல்ல, அந்த ஹைபிரிட் சீட்ஸை போடும்போது ஒரு ஏக்கருக்கே கிட்டத்தட்ட 40 மூட்டை வரை விவசாயிகள் வந்து ஈல்டு எடுத்திருக்காங்க. 40 மூட்டை வரை. அந்த அளவு கிட்டத்தட்ட டபுள் மடங்கு 50% அதிகமான ஒரு விளைச்சல் வந்து விவசாயிகளுக்கு கிடைச்சிச்சு. ஓகேங்களா? ஆனா அந்த அந்த இதை வந்து நம்ம வந்து சரியா வந்து பின்பற்றல. அந்த கிரீன் ரெவல்யூஷன் இருக்குல்ல, அந்த பசுமை புரட்சி வந்ததுக்கு வந்து அந்த வீரியமிக்க வித்துக்கள் இருக்குல்ல, அந்த வித்துக்கள் வந்து அந்த வித்துக்களுக்கு தேவையான கொஞ்சமா வந்து கெமிக்கல் வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சமா யூரியா போடணும், கொஞ்சமா டிஏபி போடணும், கொஞ்சமா யூரியா பொட்டாஷ் போடணும்னு சொல்லிட்டு அந்த வித்துக்களுக்கு வந்து கொஞ்சமா பழக்கப்படுத்தினாங்க. அதுதான் இப்போ வந்து இன்ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், அதாவது செயற்கை வேளாண்மை அந்த லெவலுக்கு வந்து வந்தது.
ஓகேங்களா. செயற்கை வேளாண்மைன்னு இப்போ விவசாயிகள் யூஸ் பண்ற மேக்சிமம் இப்போ விவசாயிகள் வந்து செயற்கை வேளாண்மையில தான் இருக்காங்க. ஆனா அந்த காலகட்டத்துல வந்து பசுமை புரட்சின்னு ஸ்டார்ட் பண்ணதை வந்து இன்னைக்கு காலகட்டத்துல அதை வந்து ரொம்பவே தப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். ஓகேங்களா. இன்னொரு பசுமை புரட்சியோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விவசாயம் பண்ணக்கூடிய லேண்டை வந்து ரொம்ப அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற இன்னொரு நோக்கம். அடுத்து என்ன அடுத்த நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். அந்த நீர் விடக்கூடிய திறன் இருக்குல்ல, தன்மை இருக்குல்ல, ஃபெசிலிட்டிஸ். ஓகேங்களா. அந்த தன்மையை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், விரிவாக்கம் செய்யணும். நீர் 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 இரிகேட் பண்ற அந்த பாசன வசதியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு வந்து அந்த டெக்னாலஜி வந்தது. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ். அந்த நோய்களை கண்ட்ரோல் பண்றதுக்கும் அப்புறம் வந்து பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கும் அந்த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து வந்தது. நாலாவது வந்து புது புது டெக்னாலஜி டூல்ஸ், அக்ரிகல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி புது புது டெக்னாலஜிக்கு வந்து அடாப்ட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது மாதிரி ஒரு வந்து எல்லாமே இந்த பசுமை புரட்சிக்குள்ள வந்தது. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 1967 1971 அந்த பசுமை புரட்சி வந்த காலகட்டத்துல ஒரு ஒரு விவசாயிகளுக்கும் அந்த அவங்களோட ஈல்டு வந்து 50% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த 4 வருஷத்துல மட்டும். அதாவது ஒரு 15 மூட்டை ஒரு விவசாயி பாரம்பரிய விவசாயத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மூட்டை வரை எடுத்திருக்காங்கன்னு இந்த டேட்டா வந்து சொல்லுது. அதுதான் இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோனா இன்னைக்கு வரை பார்க்கப்படுது பசுமை புரட்சி. ஓகேங்களா. தென் வந்து வேர்ல்டுல இந்தியா மொத்தம் விவசாயம் வந்து எப்படி நடக்குது, எந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்லாம் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நிறைய தொழில்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறாங்க. ஓகேங்களா. முக்கிய பங்கு என்ன மாதிரி ப்ரொடக்ஷன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுமதி இறக்குமதியில்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ற மில்க் இருக்குல்ல, பாலா இருக்கட்டும், ஒரு கேஷ்யூ நட்டா இருக்கட்டும், கோகனட், தென்னை, டீ, இஞ்சி, மஞ்சள், பிளாக் பெப்பர் இருக்குல்ல, ஓகேங்களா. அந்த பெப்பர் அது மாதிரி பயிர்கள்லாம் அதிகமான ப்ரொடியூஸ் பண்றது இந்தியா தான் நம்பர் 1ல இருக்காங்க. தென் இது கேட்டல் பாப்புலேஷன், கால்நடை துறைகள் இருக்குல்ல, மேக்சிமம் லார்ஜஸ்ட் கேட்டல் பாப்புலேஷன் கால்நடை துறைகள் இருக்கிறது இந்தியாவில தான். 281 மில்லியன் கேட்டல் பாப்புலேஷன் வந்து இந்தியாவில வந்து இருக்கு. அப்புறம் ரெண்டாவது செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், அதாவது கோதுமை, ரைஸ், நெல், சுகரு, கிரவுண்ட் நட், கடலை, பல்சஸ் இருக்குல்ல, அது மாதிரி தானிய பயிர்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து 2ஆம் இடத்துல இருக்கு ப்ரொடியூஸ் பண்றதுல. தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டொபாக்கோ, புகையில இருக்குல்ல, புகையில வந்து 3வது இடத்துல இருக்கு ப்ரொடியூஸ் பண்ற இடத்துல. தென் வந்து மெக்கானைசேஷன், அந்த புது புது டெக்னாலஜி, அந்த மெக்கானைசேஷன் இருக்குல்ல, புது புது மெஷினரிஸ் அதை யூஸ் பண்றதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல வந்து 3வது இடத்துல வந்து இருக்காங்க இந்தியா. ஓகேங்களா. இது வந்து வேர்ல்டு லெவல்ல நம்ம என்ன என்ன லெவல்ல இருக்குன்னு சொல்லி காட்டுறது. தென் வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன வந்து ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கு, என்னென்ன வீக்னஸ் இருக்கு, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிளிம்ஸ் வந்து நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா. இந்தியன் அக்ரிகல்ச்சர்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் பார்க்கலாம். ஸ்ட்ரென்த்னா என்னோட பலம். இந்தியன் அக்ரிகல்ச்சர், இந்திய விவசாயத்துல என்ன பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிச் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்ன, ஒண்ணும் இல்ல, பல்லுயிர்கள். பல்லுயிர்கள், அதிகமான பல்லுயிர்கள் இருக்கிறது வந்து இந்தியாவில தான். 46,000 பிளான்ட் ஸ்பீசிஸ், 46,000 பயிர்கள் வந்து செடி செடி கொடிகள், அந்த பிளான்ட் ஸ்பீசி இருக்குல்ல, வகைகள், பிளான்ட் வகைகள் இருக்குல்ல, 46,000 வகைகள் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இருக்கு. இது வந்து ஒன்லி பிளான்ட் ஸ்பீசிஸ். 86,000 ஸ்பீசிஸ் அனிமல்ஸ், விலங்குகள் இருக்குல்ல, அந்த விலங்குகள் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில தான். ஓகேங்களா. ஓகே, வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? சார் வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்கு, பட் கொஞ்சம் லோவா பேசுற மாதிரி இருக்கு. அப்படிங்களா. ஓகே சார். இப்போ சார், இப்போ கிளியரா இருக்கா சார்? கிளியர் சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகேங்களா. தென் வந்து அதிகமான அனிமல்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கிறது நம்ம இந்தியாவில தான். 86,000 அனிமல் ஸ்பீசிஸும் அதிகமா ரெக்கார்ட் ஆயிருக்கிறது இந்தியாவில. இது மாதிரி அதிகமான பல்லுயிர்கள் இருக்கிறது இந்தியாவில தான். ஓகேங்களா. ரெண்டாவது ஏரபிள் லேண்ட், அந்த விவசாயம் பண்ணக்கூடிய அந்த லேண்டோட அளவு இருக்குல்ல, அதுவும் இந்தியாவில தான் அதிகம். 428 மில்லியன் ஏக்கர் வந்து கல்டிவேபிள் லேண்ட் வந்து இந்தியாவில வந்து இருக்கு. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைமேட், காலநிலை மாற்றம். மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது, அதாவது யுஎஸ்ஏ, அமெரிக்கா மாதிரி கண்ட்ரிஸோ, இல்லைன்னா யூரோப் மாதிரி கண்ட்ரிஸோ, இல்லைன்னா சைனா மாதிரி கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 5 to 6 மாசம் மட்டும் தான் அவங்களால விவசாயம் பண்ணக்கூடிய கேப்பபிள் இருக்கு. மற்ற ஒரு 6 மாசம் வந்து அதிகமா பனி அடிக்கும், அதிகமா வந்து பனி அடிக்கும். அது மாதிரி நிறைய காலநிலை மாற்றம் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல வந்து இருக்கு. நம்ம இந்தியாவில மட்டும்தான் 3 போகமும் பயிர் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற நாடுனா அது வந்து இந்தியா. 3 போகமும் பயிர் பண்றாங்க. ஓகேங்களா. தென் வந்து எவ்வளவு ஆறுகள் இருக்கு நம்மகிட்ட. ஓகேங்களா. ஒரு 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 ஸ்டேட்டுக்கு ஒரு 5-6 ஆறாவது ஓடும் மினிமம். கேரளாலலாம் ஒரு 40 ஆறுகள் கிட்ட இருக்கு.
தமிழ்நாட்டுல ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 15 அது மாதிரி ஆறுகள் வந்து நிறைய இருக்கு. இது மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறதுல வந்து இந்தியா வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து வகிக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெக்மெண்டல் லேண்ட் சொன்னல, அந்த ஒரு ஒரு சொத்து பிரிக்கும் போது அந்த பிரிஞ்சு போற லேண்ட் வந்து ரொம்பவே அந்த இதனால விவசாயம் பண்ணக்கூடிய லேண்ட் வந்து ரொம்பவே குறைஞ்சிருது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுனாலயோ இல்ல நிறைய தொழிற்சாலைகள், அந்த அந்த தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரீஸ், அது மாதிரி நிறைய ஃபேக்டரிஸ் வர்றதுனால விவசாயம் பண்ணக்கூடிய லேண்ட் வந்து ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு வருது. ஓகேங்களா? ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, டெக்னாலஜி இன்புட். இன்னுமே நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா, ஆஹ் அந்த மாடுகளை வச்சு, அந்த காளை மாடுகளை வச்சு உழுகக்கூடிய கெப்பாசிட்டியும் இந்தியால வந்து தமிழ்நாட்டிலயும் இந்தியாலயும் இருக்கு. நிறைய டெக்னாலஜிஸ் வந்து டிராக்டர்லயே ஜிபிஎஸ் இருக்குல்ல, டிராக்டர்லயே ஜிபிஎஸ் வச்சுக்கிட்டு அந்த ஜிபிஎஸ் என்ன பண்ணும்னா, அந்த டிராக்டர்ல உழுகும் போது அந்த மண்ணுக்குள்ள என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு அந்த டிராக்டர்ல அந்த ஜிபிஎஸ்ல வந்து கண்டுபிடிக்கிற டெக்னாலஜியே வந்துருச்சு. இன்னுமே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், புது புது டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணாம இருக்கோம். ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான பிரச்சனை இந்தியால. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு இரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அதாவது ஒரு நீர்ப்பாசன தன்மை, நீரை வந்து எந்த அளவு கொடுக்கணும்னு தெரியல. அதாவது ஒரு சொட்டு நீர் பாசனம், ஒரு ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், அப்புறம் வந்து ஹைட்ரோஜெல்லு, ஹைட்ரோபோனிக்ஸ், ஏரோபோனிக்ஸ், அதாவது மண்ணே இல்லாம வெறும் தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ற விவசாயமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்ற கண்ட்ரீஸ்ல. தண்ணி மட்டும் மேல இருந்து ஸ்ப்ரே ஆகும், மண்ணு வந்து தேவையில்லை அந்த விவசாயத்துல. இது மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்து எவாலுவேஷன் ஆகிக்கிட்டு வருது. ஆனா இந்தியால வந்து அதை அடாப்ட் பண்ணக்கு வந்து விவசாயிகள் வந்து கொஞ்சம் வந்து நிதர்சனமான உண்மை அதுதான். புதிய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கு போறங்கிறதுலாம் இருக்கு. மூணாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து விவசாயம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் நாலேஜ் இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளுக்கு விவசாயம் எப்படி செய்யணுங்கிற ஒரு நாலேஜ் இருக்கு. சயின்டிபிக்கா எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மண் பரிசோதனை, சாயில் டெஸ்ட் எடுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி சாயில் டெஸ்ட்ங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒண்ணு. எதுக்கு சார் சாயில் டெஸ்ட் எடுக்கணும் நம்ம மண்ணுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாயில் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த உங்க மண்ணுல என்னென்ன சத்துக்கள் கம்மியா இருக்கு, என்ன சத்துக்கள் கம்மியா இருக்கோ அந்த சத்துக்களை மட்டும் அதிகமா உங்க விவசாய நிலத்துல போட்டா மட்டும் போதும். அதிகப்படியான நீங்க வந்து விவசாயத்துல வந்து அதிகப்படியான வந்து நீங்க வந்து உரங்களை வந்து போடக்கூடிய அளவு வந்து குறையுது. குறையக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளைமேட்டிக் சேஞ்ச். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து எப்ப மழை பெய்யுது, எப்ப வெயில் அடிக்குது. முன்னாடி காலத்துலலாம் இந்த மாசம் வந்து வெயில் அடிக்கும், இந்த மாசம் மழை பெய்யும், அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆடி மாசமா, அப்போ வந்து இந்த ஒரு 10 நாள்ல மழை பெஞ்சிரும், நம்ம இப்பயே விதைச்சிருவோம்னு சொல்லி விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஓகே. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாயில் டிகிரேடேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மண்ணோட பரிசோதனை. அந்த மண் பரிசோதனை வந்து ரொம்பவே முக்கியம். நிறைய விவசாயி ஒரு 100 ரூபா 130 ரூபா தான் வரும் மேக்ஸ். நான் அன்னைக்கு கேட்டப்போ ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு விவசாயி சொன்னாரு, சார் 40 ரூபா தான் சார் ஆச்சு மண் பரிசோதனை பண்றதுக்கு. நான் எங்களோட அக்ரி ஆபீஸ்ல போய் மண் பரிசோதனை செஞ்சேன். அவர் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை அனுப்பியிருந்தாரு. என்னென்ன சத்துக்கள்லாம் கம்மியா இருக்குன்னு சொல்லி அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து அனுப்பியிருந்தாங்க. ஓகேங்களா? அது மாதிரி மண் பரிசோதனை பண்றது ஒரு முக்கியமான தேவையா இருக்கு ஒரு விவசாயிகள்கிட்ட. அது ஒரு ஒரு அந்த மண்ணுல என்ன சத்து கம்மியா இருக்குன்னு அவங்களுக்கு கிளியரா காமிச்சிரும் அந்த மண் பரிசோதனையில. ஓகேங்களா? மூணாவது வந்து புவர் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு பூச்சிக்கொல்லிக்கு, நோய்க்கொல்லிக்கு, ஓகேங்களா, ஒரு களைக்கொல்லியா இருக்கட்டும், என்ன பூச்சிக்கு என்ன மருந்து அடிக்கணும், என்ன நோய்க்கு என்ன மருந்து அடிக்கணும், எந்த ஸ்டேஜ்ல அந்த பூச்சி வராம கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஒரு மெத்தட் வந்து விவசாயிகளுக்கு இன்னைக்கு வர மேக்சிமம் விவசாயிகளுக்கு தெரியல. ஓகேங்களா? பாரம்பரியமா காலங்காலமா விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு வராங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, திரும்ப திரும்ப ஒரு பூச்சி, அதே பூச்சி தான் வரும். நெல்லுக்கு வந்து ஒரு தண்டு புழுவோ இல்லைன்னா வேர் புழுவோ அட்டாக் ஆகுதுன்னா அந்த பூச்சி தான் வரும். திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பெஸ்டிசைட் ஷாப்லயோ இல்லை கெமிக்கல் ஷாப்லயோ போய் தான் அந்த அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன பூச்சிக்கு என்ன மருந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அந்த விவசாயம் பண்ணக்கூடிய, அதான் சொல்றேன், புது புது டெக்னாலஜில வந்து இதுவும் அடங்கும். ஓகேங்களா? நாலாவது வாட்டர் ஸ்கேர்சிட்டி. நிறைய, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 40 to 50% விவசாயிகள் வந்து இன்னைக்கு வரைக்குமே மழையை நம்பி தான் இருக்காங்க. அந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி, அந்த நீர் பற்றாக்குறையை வந்து
இன்னைக்கு வந்து பெருமளவுல இருக்கு. அந்த நீர் பற்றாக்குறையை போக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனாவும் நம்ம வெஸ்டீஜ்ல வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆறாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி. அந்த ஒரு நிலையான ஒரு மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி இல்ல. மார்க்கெட்டுக்கு ஒரு நிலையான தன்மை இல்ல. ஓகேங்களா? அந்த நிலையான தன்மைக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். விவசாயிகளுக்கு வந்து விதைப்பண்ணைன்னு ஒரு கான்செப்ட் வந்து நிறைய பேத்துக்கு இன்னும் தெரியல. நிறைய விவசாயிகளுக்கு தெரியும். ஆனா வந்து அந்த விதைப்பண்ணை கான்செப்ட் வந்து பண்ண வந்து தயங்குறாங்க. விதைப்பண்ணைனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அக்ரிகல்ச்சர் ஆபீஸ், ஏஓ ஆபீஸ் வந்து எல்லா ஆபீஸ்லயும் இருக்கும். எல்லா எல்லா டிஸ்ட்ரிக்ட், எல்லா யூனியன்ஸ்லயும் ஒரு ஏஓ ஆபீஸ் இருக்கும். அக்ரிகல்ச்சர் ஆபீஸ் இருக்கும். அந்த அக்ரிகல்ச்சர் ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு வில்லேஜ், ஒரு கிராமத்துல வந்து அந்த அடிக்கடி வரக்கூடிய விவசாயிகள் இருப்பாங்கல்ல, அந்த விவசாயிகளுக்கு வந்து விதைப்பண்ணையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்ன சார் விதைப்பண்ணை, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே விதையை வந்து கொடுப்பாங்க. விதையை வந்து நம்ம தான் காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும். அவங்க வந்து ஒரு சர்டிஃபைட் சீட்ஸ் இருக்குல்ல, அந்த சீட்ஸ் வந்து அவங்களே கொடுப்பாங்க. விதைகளை வந்து அக்ரி ஆபீஸ்ல இருந்து கொடுப்பாங்க. நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அந்த விதையை வந்து பயிர் பண்ணணும். பயிர் பண்ணிட்டு அந்த விதை நம்ம பயிர் பண்ற விதையை வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, ஒரு வளரும் பருவமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பூக்கும் பருவமா இருக்கட்டும், காய்க்கும் பருவமா இருக்கட்டும். ஓகேங்களா? அந்த ஒரு ஒரு பருவத்துக்கும் அந்த அக்ரிகல்ச்சர் ஆபீசர் வந்து நம்ம ஃபீல்ட வந்து பார்க்கணும். பாப்பாங்க. கண்டிப்பா பாப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு சீசனுக்கு வந்து பாப்பாங்க. என்ன பயிர் வந்து எப்படி போய்க்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு சீசன் பாப்பாங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அறுவடை பண்ணுவாங்கல்ல. அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அந்த நெல்லெல்லாம் எடுத்துட்டு போய் அக்ரி ஆபீஸ்ல போய் குடுப்பாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பத 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 பதன்னு அந்த நெல்லு வந்து பதபதப்பா இருந்தாலோ, இல்லன்னா டேமேஜா இருந்தாலோ, அந்த நெல்லெல்லாம் ஒதுக்கிட்டு நல்ல நெல்ல மட்டும் எடுத்துப்பாங்க. ஒரு பிக்ஸ்டான பிரைஸ் வச்சிருப்பாங்க அந்த அக்ரி ஆபீஸ்ல. நார்மலா பிரைவேட்ல குடுக்குற பிரைஸை விட அதிகமா தான் இருக்கும். ஒரு உளுந்து வந்து நார்மலா வந்து பிரைவேட்ல வந்து ஒரு ரூ. 82 ரூ. 83 கிலோ போகுதுன்னா, அங்க அக்ரி ஆபீஸ்ல ஒரு ரூ. 104 ரூ. 105 விற்பாங்க. ஓகே சார், நல்ல விஷயம் தானே. இதை ஏன் விவசாயிகள் பண்ணக்கூடாதுன்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு வந்து அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அக்ரி ஆபீஸ்ல கொடுக்கக்கூடிய நெல்லு விதைகளை அக்ரி வந்து அங்க ஆபீஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு மினிமம் ஒரு 3 to 4 மாசம் ஆகும் அவங்களுக்கு காசு ஏறுறதுக்கு. அவங்க அக்கவுண்ட்ல வந்து காசு கிரெடிட் ஆகுறதுக்கு வந்து மினிமம் ஒரு 3 to 4 மாசம் வந்து டைம் எடுத்துக்கும். அந்த டைம் எடுத்துக்கிற அந்த டைமை வந்து பொறுத்துக்கிற தன்மை வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால என்ன விவசாயிகள் இன்னைக்கு இருக்கிற விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க, நெல்லா அறுத்துட்டு உடனே கொண்டு போய் போடுறேன், எனக்கு உடனே காசு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? பிரைவேட்ல கொடுத்தா உடனே போட்டுட்டு உடனே காசு எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கிடைக்குது. அதனால வந்து நாங்க வந்து கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அது வந்து நீங்க வந்து அப்படி பண்றது வந்து உங்களுக்கு நல்லதா இருக்கலாம். ஆனா ஒரு லாப நோக்கமா நீங்க பண்றதா இருந்தா இது மாதிரி புது புது ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல ரெகுலரா விசிட் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் ஆபீஸை வந்து ரெகுலரா விசிட் பண்ணா உங்களுக்கு வந்து புரியும். அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன மாதிரி ஸ்கீம்ஸ் வருது. நிறைய பேருக்கு விவசாயிகளுக்கும் இன்னும் ஒரு பாக்கி ஒரு 50, 60 ஸ்கீம்ஸ் வந்து என்னன்னே தெரியறது இல்ல. ஓகேங்களா? இது மாதிரி அக்ரி ஆபீஸ்க்கு விசிட் பண்ணுன்னு தான் நான் எங்க எங்க போனாலும் அதான் சொல்லுவேன். ஏஓ ஆபீஸ் விசிட் பண்ணுங்க. ஒரு மந்த்லி ஒரு 2 டைமாவது விசிட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் ரெகுலரா யாரை பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஓகேங்களா? அதனால நமக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். அக்ரி ஆபீசருக்கும் சரி, நமக்கும் சரி ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். இதுதான் மேஜர் ப்ராப்ளம். இத்தனை ப்ராப்ளம் வந்து இந்தியாவில் வந்து இருக்கு. தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஏற்றுமதியில வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து நிறைய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. நிறைய கண்ட்ரீஸ்ல டைப் வச்சுக்கிற அளவுக்கு கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் வீக் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் வந்து தஞ்சாவூர் ரீஜியன்ஸ் வந்து நான் வந்து ஃபீல்டு விசிட் போயிருந்தேன். அந்த விசிட் அப்போ ஒரு விவசாயி சொன்னாரு, சார் நான் 1 ஏக்கருக்கு வந்து கருப்பு கவுனி, 1 ஏக்கர் வந்து தூய மல்லிங்கிற அந்த பாரம்பரிய நெல் விவசாயத்தை வந்து பண்ணேன் சார். நெல்லை வந்து பயிரிட்டேன் சார். ஓகேங்களா? என் பக்கத்துல வந்து நார்மலா ஹைபிரிட் சீட்ஸ் வந்து ஹைபிரிட் நெல் விதை வந்து 1 ஏக்கர் போட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த ஹைபிரிட் போட்டவருக்கு வந்து ஒரு 30 மூட்டை வந்திருக்கு 1 ஏக்கருக்கு. 1 ஏக்கருக்கு 30 மூட்டை வந்து மகசூல் வந்து வந்திருக்கு. இவருக்கு வந்து ஒரு 24 மூட்டை தான் வந்தது. அவரோட ஒரு 5 மூட்டையோ 4 மூட்டையோ கம்மின்னு சொன்னாரு. ஓகேங்களா? பின்ன எப்படி சார் லாபம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாரம்பரிய நெல்லு ரகம் இருக்குல்ல, அந்த கருப்பு கவுனியோ இல்ல அந்த தூய மல்லி இருக்குல்ல, அந்த நெல் ரகத்தை வந்து அவர் வந்து ஒரு பிசினஸ் டைப் வச்சிருந்திருக்காரு ஒருத்தர் கூட. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒருத்தரோட பிசினஸ் டைப் வச்சுட்டு அந்த வெளிநாட்டுல வந்து இவர் அந்த நார்மலா ஹைபிரிட் சீட்ஸ் போட்டு 30 மூட்டை எடுத்தார்ல, அவருக்கு வந்து 1260 ரூபா ஒரு மூட்டை நெல். இவருக்கு வந்து 1800 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா ரேஞ்ச் வந்து டிஃபரெண்ட் ஆகுது. பாரம்பரிய நெல் ரகம் அந்த கருப்பு கவுனியோ இல்ல தூய மல்லியோ 1800 ரூபா, அந்த 600 ரூபாய் கேப்ல வந்து இவருக்கு வந்து ஒரு லாபகரமான ஒரு என்னதான் 4 மூட்டை 5 மூட்டை கம்மியா வந்தாலுமே இவருக்கு வந்து அந்த அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதுனால எக்ஸ்போர்ட் பண்ற அந்த ஒரு டைப் இருந்ததுனால அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மகசூல், நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா,
ஆர்கானிக் ஃபார்மிங் நம்ம இப்போதான் நம்ம உள்ள வரோம். நம்ம வெஸ்டீஜ் வந்து உள்ள வரோம். ஆர்கானிக் ஃபார்மிங் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ள தான் நம்ம இருக்கோம். நம்ம வந்து அடுத்த டாபிக் நம்ம பேசலாம். மூணாவது வந்து அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய இருக்கு. மெஷினரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. நம்ம பெஸ்டிசைடு ஃபங்கிசைடு அது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலைத்துறை. தோட்டக்கலைத்துறை தான் ஹைபிரிட் சீட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. 46,000 பிளான்ஸ் இருக்குன்னு சொன்னல, ஸ்பீசிஸ் இருக்குன்னு சொன்னல, அதுல வந்து முக்கியமா பங்கு வகிக்கிறது வந்து தோட்டக்கலைத்துறை தான். ஓகே, இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள நம்ம எப்படி சார் வருவோம்? வெஸ்டீஜ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள எப்படி உள்ள வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங். ஓகேங்களா. ஆர்கானிக் ஃபார்மிங்கோட முக்கியமான நோக்கம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா டு இம்ப்ரூவ் சாயில் ஃபெர்டிலிட்டி. மண்ணோட வளத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். மண்ணோட வளத்தை வந்து பாதுகாக்கணும். மண்ணோட தாய்மை வந்து போயிருச்சு, அதை வந்து திரும்ப வந்து மீட்டு கொடுக்கணும். அதுதான் வெஸ்டீஜோட முக்கியமான நோக்கம். நாங்க எல்லாருமே அக்ரிகல்ச்சர் ட்ரைனிங் ஒரு ஒரு ஊர்லயும் போயிட்டு ஒரு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் ஃபார்மர்ஸையும் சந்திக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வியாபார நோக்கமா இருந்தாலும் கூட மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மண்ணை வந்து பலப்படுத்தணும். மண்ணை வந்து கெமிக்கல் உரங்கள் அதிகமா யூஸ் பண்றதுல இருந்து குறைக்கணும். அதுதான் வெஸ்டீஜோட மிக முக்கியமான நோக்கமா இருக்கு. ஓகேங்களா. நாங்க என்னதான் பிசினஸ் நோக்கமா நான் மீட்டிங் ட்ரைனிங்ஸ் எடுத்தப்போ நான் மேக்சிமம் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளை வந்து பிசினஸை வந்து பார்க்காதீங்க. விவசாயிகளுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் என்னங்கிறத மட்டும் நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஒரு விதமான பிசினஸ் வந்து அவங்க மூலியமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு மீட்டிங்ல நான் சொல்லிக்கிட்டு வரேன். அப்படி எப்படி சார் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா கெமிக்கல் வளங்களை வந்து ரொம்ப அதிகமா போட்டுக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள். ஓகேங்களா. அவங்கள வந்து உடனே கெமிக்கல் வளங்கள் வந்து யூஸ் பண்ண வேணாம், கெமிக்கல் உரங்கள் யூஸ் பண்ண வேணாம், நம்மளோட வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் ஆர்கானிக்கா இருக்கு, அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா விவசாயிகள் வந்து கண்டிப்பா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. மேக்சிமம் ஒரு 100% விவசாயிகள் வந்து 90% விவசாயிகள் வந்து அதை வந்து ஏத்துக்கொள்ள மாட்டார்கள். ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வழியிலேயே நம்ம வந்து மூவ் பண்ணணும். அதாவது கொஞ்சமா ஒரு 2 மூட்டை யூரியா போட்டீங்கன்னா அதை வந்து அதோட அளவை வந்து குறைங்க சார். நம்மளோட ஹியூமிக் கிரானுல்ஸ் ஒரு மூட்டை, அந்த யூரியாவுக்கு பதிலாக நம்மளோட ஹியூமிக் கிரானுல்ஸ் ஒரு மூட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரசாயன உரங்கள் இருக்குல்ல, கெமிக்கல் ஃபெர்டிலைசர், அதனோட அளவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது தான் நம்மளோட மிக முக்கியமான வேலையா இருக்கணும். ஓகே. அது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமானது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஏக்கர் நெல்லுல வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ரெக்கமெண்ட் பண்றது ஒரு ஏக்கர்ல 45 to 50 மூட்டை வந்து நெல்லு மூட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஒரு நல்ல வளமான மண்ணா இருந்தால் மட்டும். ஓகேங்களா. ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா 35 மூட்டை தான் ஆவரேஜா வந்துகிட்டு இருக்கு நெல்லுல. அதுக்கு காரணம் என்ன மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணோட வளம் வந்து ரொம்பவே போயிருச்சு. நல்ல மண்ணோட வளம் அப்படின்னா எப்படி சார் தீர்மானிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி மண் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கை ஃபுல்லா மண் எடுத்தீங்கன்னா அதுல வந்து பல்லாயிர கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து நம்ம கைக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா. அதுதான் ஒரு நல்ல வளமான மண்ணுங்கிறத வந்து ஒரு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல வளமான மண்ணுன்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா. மண்புழுக்கள் வந்து ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு சார். நிறைய மண்புழு உரங்களை வந்து தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பிசினஸா போய்கிட்டு இருக்கு. மண்புழு வந்து முன்னாடி நம்ம நிலத்துல இருந்ததை இப்போ என்ன பண்றாங்கன்னா அது ஒரு பிசினஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மண்புழு உரங்கள் சொல்லிட்டு. ஓகேங்களா. இது மாதிரி நிறைய நிறைய சொல்யூஷன்ல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்ல இருந்து தீர்வு காண்றதுக்கு தான் வெஸ்டீஜ்ல வந்து நம்ம 8 விதமான ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நான் வாட்டர் ஸ்கேர்சிட்டின்னு ஒரு ப்ராப்ளம் வந்து சொன்னேன். அந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டிக்கு நம்மளோட வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட்ல ஒரு மிக முக்கியமான ப்ராடக்ட் ஒன்று இருக்கு. அதுதான் அக்ரி அக்வாஜெல். அக்வாஜெல்லாம் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி விவசாயிகளும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தண்ணி இல்லாத டைம் மட்டும்தான் அக்வாஜெல் வந்து நம்ம தண்ணி விடும்போது தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அக்வாஜெல் தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது மட்டும் அது வேலை கிடையாது. தண்ணியோட சேர்த்து நம்ம என்ன உரங்கள் கொடுத்தாலும் அந்த உரங்களையும் அந்த ஜெல்லுக்குள்ள பிடிச்சிக்கிற கெப்பாசிட்டி வந்து அக்வாஜெலுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா. அக்வாஜெல் வந்து தண்ணியை மட்டும் பிடிச்சி வைக்காது, அந்த தண்ணியோட சேர்த்து நம்ம டானிக்ஸோ இல்லைன்னா அக்ரி மாஸோ அக்ரி நானோடெக் அக்ரி 82ஓ இல்லைன்னா வேற எந்த உரங்களோ எது போட்டாலுமே அந்த அந்த ஜெல் இருக்குல்ல, அந்த ஜெல்லை வந்து பிடிச்சிக்கிற கெப்பாசிட்டி வந்து அக்வாஜெலுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ரி அக்வாஜெல் நம்ம ஃபீல்டுல விடுவோம்ல, நீர்ப்பாசனம் பண்ணுவோம்ல, அந்த தண்ணியை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிற கெப்பாசிட்டி இல்லை. நிலத்தடி நீர் இருக்குல்ல,
நிலத்தடி நீர் இருந்துச்சுன்னா நைட் டைம்ல வந்து அதோட ஈரப்பதம் வந்து மண்ணுக்கு வந்து கொஞ்சம் மேல வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதை பிடிச்சி இழுத்துக்கிற கெப்பாசிட்டி அக்ரி அக்வாஜலுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. மேல நம்ம கொடுக்குற தண்ணியா இருந்தாலும் பிடிச்சி ஜெல்லு வடிவத்தில் வச்சுக்கும். கீழே அடியில இருக்கிற நிலத்தடி நீரையும் உறிஞ்சு வச்சுக்கிற கெப்பாசிட்டியும் அக்ரி அக்வாஜலுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. இன்னொன்னு, அக்ரி அக்வாஜல் டே டைம்ல, நைட் டைம்ல தண்ணியை உறிஞ்சு வச்சுக்கும். டே டைம்ல ஸ்லோவா உரங்களையும் தண்ணியும் ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? அக்ரி அக்வாஜல் எப்படி வேலை செய்யும், அந்த பாலிமர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லோவா தண்ணியை வந்து ரிலீஸ் பண்ணும். தண்ணியும் சரி உரத்தையும் சரி ஸ்லோவா ரிலீஸ் பண்ணும். அந்த செடிக்கு எப்ப தேவையோ அப்ப மட்டும் ரிலீஸ் பண்ணும். அதுதான் அக்ரி அக்வாஜலோட மிக முக்கியமான வேலை. ஓகே. தென் நிறைய பேர் வந்து அக்ரி ப்ரோடெக்ட்னா ஒன்லி நோயை கண்ட்ரோல் பண்றதுக்கு மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது கிடையாது. அக்ரி ப்ரோடெக்ட்ல வந்து ஹெவி மெட்டல்ஸ் வந்து நிறைய இருக்கு. கேட்மியம், ஜிங்க், அது மாதிரி நிறைய ஹெவி மெட்டல்ஸ் உண்டு. அந்த ஹெவி மெட்டல்ஸோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல சைஸ் ஷேப் உள்ள ஒரு காய்கள் வர்றதுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நல்லா ஒரு செடியோட வளத்துக்கு வந்து செடி வந்து ஒரு வளர்ச்சிக்கும் ஒரு நியூட்ரிஷனான ஒரு செடி வர்றதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது அக்ரி ப்ரோடெக்ட். ஓகேங்களா? இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் வந்து நீங்க வந்து ஒரு மீட்டிங்ஸும் ஒரு ட்ரைனிங்ஸும் நீங்க வந்து புது புது இதை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். as a டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ்னா ஒரு அந்த ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு குணத்தை மட்டும், ஒரு ஸ்பெசிபிக் கேரக்டர் மட்டும் வச்சு நீங்க வந்து ஒரு விவசாயிகிட்ட பேச போகக்கூடாது. ஓகேங்களா? அக்வாஜல்னா நான் இப்போ ஒரு 4 கேரக்டர் சொன்னேன். அது எல்லாமே உங்க மைண்ட்ல இருக்கணும். ஒரு விவசாயிகள்ட்ட போய் பேசும்போது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்றது அவங்களுக்கு புரியணும். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களோட ஒரு இன்டராக்ஷன் வந்து ஒரு நல்ல முறையான ஒரு உறவு இருக்கணும். விவசாயிகளுக்கு நமக்கும் எப்பயா இருந்தாலும் ஒரு நல்ல முறையான ஒரு ஒரு வந்து உறவுகள் இருக்கணும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நான் இவ்வளவு நேரம் சொன்னது வந்து இந்தியால வந்து எந்த அளவு பொட்டன்ஷியல் வந்து இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதே அளவு பொட்டன்ஷியல் அக்ரிகல்ச்சர்ல நம்ம வெஸ்டீஜ்ல ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. இப்ப நடக்கக்கூடிய பிசினஸ்லயே முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய பிசினஸ் வந்து வளரக்கூடிய ஒரு செக்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். ஓகேங்களா? நிறைய பொட்டன்ஷியல் அக்ரிகல்ச்சர்ல இருக்கு. இந்த செக்மெண்ட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ட்ரைனிங்ஸும் ஒரு மீட்டிங்ஸும் நீங்க ரெகுலரா அட்டன் பண்ணுங்க. ஃபீல்டு மீட்டிங்ஸ் போங்க. விவசாயிகளை சந்திங்க. கிராமப்புறங்கள்ல போங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருப்பாரு. ப்ரொக்ரெசிவ் ஃபார்மர்னு சொல்லுவாங்க. அதிகமா நல்லா பண்ணுவாரு அந்த விவசாயி மட்டும். அந்த விவசாயியை போய் பேசுங்க. அந்த விவசாயிகளை பிடிங்க. அவங்க மூலியமா அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் காட்டினதுக்கு அப்புறம் மற்ற விவசாயில ஒரு ஃபீல்டு மீட்டிங் மாதிரி போடுங்க. ஃபீல்டு மீட்டிங்ஸ், ஃபீல்டு அட்டெண்ட், ஃபாலோ அப்ஸ். இன்னொரு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபாலோ அப் வந்து ரொம்ப முக்கியம் அக்ரிகல்ச்சர்ல. ஒரு 15 நாள்ல ஒரு உரங்களை கொடுத்துட்டு திரும்ப ஒரு மாசம் கழிச்சோ இல்ல 1.5 மாசம் கழிச்சோ அந்த விவசாயில சந்திக்க போனோம்னா அது வந்து நமக்கு வந்து தடைபடும். நமக்கும் அவங்களுக்கு விவசாயிகளுக்கு உள்ள ஒரு பாண்டு வந்து நமக்கு வந்து கண்டிப்பா தடைபடும். ஒரு 15 நாளைக்கு ஒன்ஸ் நம்ம நேர போறோமே இல்லையோ, நம்ம கொடுக்குற மருந்து வந்து என்னையா எப்படி ஒர்க் ஆச்சா இல்லையாங்கிறத நம்ம வந்து அடிக்கடி வந்து அந்த விவசாயிகிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கணும். ஃபாலோ அப்ஸ் அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரை ஃபாலோ அப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? 6 மாசம் இது சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு அக்ரிகல்ச்சர்ல. ஒரு 6 மாசம் நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ் வந்து உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பா கொண்டு போகும். நீங்க ஒரு 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 விவசாய ஒரு ஊர்லயே ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் கவர் பண்ணாலே நீங்க இப்ப இருக்கிற ஸ்டேஜை விட அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு 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 பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு செஷன் தான், ஒரு செக்மெண்ட் தான் நம்ம அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? அதை நீங்க எந்த அளவு ஃபீல்டு ஒர்க் பண்றீங்களோ, எந்த அளவு ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்கிறீங்களோ அதுலதான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இந்த அளவு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். கண்டிப்பா வந்து பிரச்சனைகள் வந்து அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரை இருக்கும். அதை வந்து நம்ம எந்த அளவுல வந்து புரிஞ்சுக்கிட்டு நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும், ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், ஃபீல்டு மீட்டிங் போடணும். ஓகேங்களா? இது மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்ம வந்து படிக்கணும். அக்ரிகல்ச்சரை பத்தி 8 ப்ராடக்ட் பத்தி நமக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன, எப்படி எத்தனை டைம் உழவு ஓட்டுவாங்க, எப்போ விதைப்பாங்க, எத்தனை டைம் மருந்து அடிப்பாங்க, எந்த பூச்சிக்கொல்லியோட என்ன நம்ம மருந்து கலந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்களும் கத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் அக்ரிகல்ச்சர்ல இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கோட செஷன் வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுத்த 1 ஹவர்ல உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் எடுத்திருப்பேன்னு நம்புறேன். கண்டிப்பா ரெகுலரா வந்து அக்ரிகல்ச்சரை வந்து ஒரு ட்ரைனிங்ஸும் ஜூம் மீட்டிங்ஸும் கண்டிப்பா வந்து ரெகுலரா வந்து நடந்து